ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து இயேசுவே வாழ்வாக இருக்கிறார், வாழ்வு தரும் உணவு நானே என்கின்ற இறை வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கின்ற வேளையில் இயேசுவை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கின்ற வார்த்தையை இன்று அருள்வாக்கு வாசிப்பு வசனமாக நாம் தியானிக்கிறோம். இயேசுவை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். இந்த பகுதியானது இயேசு அவருடைய மேன்மையை, இறைத்தன்மையை, அவர் தருகின்ற அந்த கொடையை, அந்த உணவினை உண்கின்றவர்கள் எத்தகைய மேன்மையை அடைவார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக, இரத்தின சுருக்கமாக, அவருடைய அழுத்தமான செய்தியாக, அறிவிப்பாக, அறிக்கையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோமாக. ஏனெனில் ஆண்டவர் இயேசுவே இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் இதை உணர்ந்து கொள்வார்களா, புரிந்து கொள்வார்களா என்கின்ற பொழுது ஒரு பதிலை தருகிறார். தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்கிறார். ஆகவே இயேசுவின் செய்தியானது எல்லாருக்குமான செய்தியாக இருந்தாலும் தந்தையாய கடவுள் அவர்களுக்கான அந்த வாய்ப்பினை தருகிறார், அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்கின்ற இறைவாக்கினை மேற்கோள் காட்டி தந்தையாய் கடவுள் நேரடியாக வந்து சொல்லுவார் என்று எதிர்பார்த்தல் கூடாது. அது சரியானதல்ல, முறையானதல்ல. அதற்காகத்தான் இயேசு அத்தகைய வாய்ப்பினை தருகிறார். இயேசு அவர்களோடு பேசுகிறார், உரையாடல் செய்கிறார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் இயேசுவிடம் வருவார்கள். தந்தையார் கடவுளின் செயல்பாடுகளை உணர்ந்து கொள்கிறவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள் இயேசுவின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறார். இது எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டு செய்திகளின் பின்புலத்தில் யூதர்களையும் அல்லது மறைநூலை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவை குறித்த உண்மையை புரிந்து கொள்வார்கள். அவருடைய பிறப்பு, அவருடைய மேன்மை, அவருடைய உன்னதம், அவர் வெளிப்படுத்துகின்ற செய்தி, அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற மாபெரும் செயல்கள், அவர் நமக்காக பாடுபட்டது, இரத்தம் சிந்தியது, அவர் இறந்தது, அவர் உயிர்த்தெழுந்தது, கடவுளின் வல்லமிகு செயல் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதையும் இயேசு அறிவிப்பு செய்கிறார். நாம் அனைவரும் அந்த செய்தியை புரிந்து கொள்ளவும் அழைக்கிறார். ஆகவேதான் கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளின் செய்தியை கண்டுகொள்வார்கள். இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர். நம்பிக்கையாளர்கள் இயேசுவின் வழியாக கடவுளோடு தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார்கள், கடவுளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்கிறார்கள் என்பதையும் உணர்த்துகிறார். அதே வேளையில நம்முடைய முன்னோர்கள் கடவுளை அறிந்தார்கள், கடவுளின் அனுபவத்தை பெற்றார்கள், அதில் நிலைத்து நின்றார்களா என்றால் இல்லை. ஏனெனில் கடவுளும் அவர்களுக்கு உணவளித்தார். மோசே வழியாக பாலை நிலத்தில் உணவளித்தார். ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கையில் நிலைத்திராமல் இருந்ததின் பொருட்டு தண்டனை பெற்றார்கள். ஆகவே அவர்கள் பாறை நிலத்தில் மடிந்தார்கள். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அப்படி இறக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் இயேசுவும் சொல்கிறார், உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு மக்கள் அவர்கள் கடவுளின் உணவினை பெற்றுக்கொண்டார்கள், உண்டார்கள். ஆனால் அந்த உணவு அவர்களுக்கு வாழ்வினை, நிறை வாழ்வினை தரவில்லை. மாறாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு அவர் தருகின்ற அந்த உணவினை உண்பவர்கள் இறந்தாலும் உயிர் வாழ்வார்கள், என்றுமே வாழ்வார்கள். ஏனெனில் இப்பொழுதுதான் இயேசு ஒரு உன்னதத்தை, ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்கிறார். புதிய மொழி, புதிய செய்தி, புதிய பாதை. இத்தகைய புதிய செய்திகளை, புதிய வழியை, புதிய உணவினை தருகின்ற இயேசுவின் செய்திக்கு நாம் செவிமடுக்கிறோம் என்றால், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்றால், இதை அறிந்து கொண்டதை அனுபவிக்க முடியும் என்கின்றது இன்றைய அழைப்பு. அன்புக்குரியவர்களே, இதுவரை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே என்கின்ற அந்த வார்த்தைகளை இப்பொழுது இயேசு அவருடைய சதையோடு, அவருடைய இரத்தத்தோடு தொடர்புபடுத்துகிறார் என்றால், அவர் நமக்கு தருகின்ற மாபெரும் கொடை என்பதே அவரது திருவுடல், திரு ரத்தம் என்பதை புரிந்து கொள்வோம். இதை எவ்வாறு செயல்படுத்த போகிறோம்?
செயலாக்கம் செய்ய இருக்கிறோம், நற்கருணையை பெற்று கொண்டிருக்கிறோம். நற்கருணையின்றி நம்முடைய வாழ்வில்லை. நற்கருணையின்றி இயேசு அனுபவம் பெற முடியாது என்பதை உணர்ந்து கொள்கின்ற வேளையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்போம். நற்கருணைக்கு பிறகு ஒரு விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஒரு அருளிந்த மரிய ஜெபம், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்ற ஜெபத்தை ஜெபிக்க முயற்சிப்போமே. அதுவே நம்முடைய செயல்பாடாக இருக்கட்டுமே. ஜெபங்களுடன் வாழ்த்துகிறேன். ஆமேன்.